2024 ரிலீஸ் ஆன கார்டியன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். ஒரு அப்பாவி பொண்ணை வந்துட்டு வில்லன்கள்லாம் சேர்ந்து கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. மந்திரவாதிகிட்ட போய் சொல்கிறாங்க, இவன் வந்துட்டு இறந்தும் எங்களை பழி வாங்குவாளான்னு மந்திரவாதிகிட்ட கேட்குறாங்க. மந்திரவாதி சொல்கிறாங்க, ஆமாம் நிச்சயமாக உங்களை பழி வாங்குவா, அதனால் இவளுடைய ஆத்மாவை வந்துட்டு நம்ம இந்த கல்லுக்குள்ளே அடைச்சி வச்சிடலாம், அடைச்சி வச்சிட்டோம்னா உங்கள் உயிருக்கு வந்து ஆபத்து இல்லை அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லிடுறாப்புல. அப்புறமா மந்திரவாதி ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை பண்ணி அந்த பொண்ணோடைய ஆத்மாவை அந்த கல்லுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிடுறாப்புல. இப்போ என்னன்னா, அந்த கல்லில் இருந்து அந்த ஆவியை வந்துட்டு அந்த தீய சக்தியை வந்து வெளியில் கொண்டு வரணும்னா, யாரோட ரத்தத்தை தெளிச்சோம்னா அந்த கல்லில் வந்து அந்த பேய் வந்துட்டு வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஹீரோயினோட ரத்தம் வந்து அந்த கல்லில் பட்டு அந்த கல்லில் இருந்து அந்த ஆவி வெளியில் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுதுன்னா, வில்லன்கள் எல்லாம் பேத்தையுமே தட்டி தூக்குது, ஒரு ஆலையாக அப்படியே பழி வாங்குது. இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்க்கலாம். என்னென்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா விறுவிறுன்னு போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிற மணிக்கு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூக்கம் வர்ற மணிக்கு தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இது வரைக்கும் பார்க்காத ஸ்டோரியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எல்லா பேய் படங்கள்லையும் வர்ற அதே ஸ்டோரி, அந்த பழிவாங்கும் படம்லாம் பழி வாங்குற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லா பேய் படங்கள்லையும் வர்ற ஸ்டோரி தான். அதனால போர் அடிக்க தொடங்கிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிக்கு இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா, இந்த பேயை வந்துட்டு நல்லா கொடூரமாக காமிச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிக்கு மொட்டை ராஜேந்தர் வந்துட்டு கொஞ்சம் சீனில் தான் வர்றாரு, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஹன்சிகா வந்துட்டு அவங்களுக்கு இந்த பேய் படம் வந்துட்டு முதல் படமாக என்னான்னு தெரியல, ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, பேய் படங்கள் வந்துட்டு நல்லா சூட் ஆகுது. அதே மணிக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. பாடல்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, சொல்லிக்கிற மணிக்கு இல்லை. மியூசிக் பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு. அந்த பேய் வர்ற சீனா அதுக்கெல்லாம் அந்த பிஜிஎம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா, 5க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம். ஏன்னா அதான் சொன்னேன்ல, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எல்லா பேய் படங்களில் வர்ற அதே ஸ்டோரி தான் அது. அதே மாதிரிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.